சிம்பிளா, ஈஸியா 6 வகையான சிக்கன் சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். எல்லாமே புரோட்டீன் ரிச் ஆனதுன்னு சொல்லலாம். சாதம் முதல் கொண்டு திணை வரகு, பனிவரகு எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். முதல்ல பெப்பர் சிக்கன் கிரேவி, காடையில வந்து பார்த்தீங்கன்னா, காடை முட்டை கிரேவி. அதுக்கப்புறமா ப்ரான் கீ ரோஸ்ட், சிக்கன் கீ ரோஸ்ட். அது மட்டும் இல்லாம சிக்கன் 65, சிக்கன் சுக்கா இதெல்லாமே பண்ண போறோம். முதல்ல பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக எப்படி பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். ரைஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி திணை, வரகு, சாமை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல பூண்டு, இஞ்சி, வெங்காயத்தை கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, பேலீஃப், அதுக்கப்புறம் சோம்பு, அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம். நல்லா வந்து இதை பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இப்போது ஒரு 3 தக்காளியை நல்லா அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ இப்படி போகிறதுனால நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட முடியும். ரொம்ப நேரம் ஆகாது இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம அந்த தக்காளியோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், அதுக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது நார்மலாக ஓப்பன் பேன் மெத்தடில் வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். இப்போது கொஞ்சம் நெய்யும் பெப்பர் தூளை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் பிடிக்கும்னு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன், உங்களுக்கு சிக்கன் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதே ஸ்டைலில் நீங்கள் காலிஃப்ளவர் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் மஷ்ரூம் எல்லாமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சிக்கனில் நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கை நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மூடி கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிடும். இதே ஸ்டைலில் பெப்பர் மட்டன் கிரேவி கூட நீங்கள் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்கேஸ் குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் நான் வந்து வறுத்த ஜீரகப்பொடியும் மிளகு பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி ரைஸ், இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் கொத்து பரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவியில் நீங்கள் பெப்பர் தூக்கலாக போட்டு கூட பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது இதனோட கிரேவி கொஞ்சம் டார்க்காக இருக்கும். யூஸ்வலாக பெப்பர் போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக போட்டால் கொஞ்சம் வயிறு எரியிற மாதிரி இருக்குது. ஸோ நான் எல்லாமே மைல்டாக தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா காடை முட்டையில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மசில் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து ஜப்பானில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரெசிபி. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குயில் எக்ஸ், அதாவது காடை முட்டை. ரொம்ப சின்னதாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்கனாவே நல்லா வெந்துடும். நார்மல் முட்டையை கம்பேர் பண்ணும்போது இந்த காடை முட்டையில் ரொம்ப ரொம்ப ஸ்மெல் குறைவாக தான் இருக்கும். நான் உப்பு போட்டு வேக வைக்கிறேன், அப்போ தான் இதில் வந்து உப்பு இறங்கும், அதனால். ஸோ இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம். இதில் வந்து மஞ்சூரியன் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு, பேலீஃப், அதாவது பிரிஞ்சி இலை,
இதுக்கப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு நல்லா வறுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌனாக விட்டுறாதீங்க, அதாவது பிரியாணி மாதிரியெல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் கிரேவி வந்து ஒரு நாள் ஃபுல்லாமே கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து சின்ன வெங்காயம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எதுவுமே போடுறோம், இதையுமே நம்ம நல்லா வதக்குறோம். அப்புறம் கறிவேப்பிலை. ஸோ பர்ஃபெக்டாக வதங்கிட்டுருக்கு நமக்கு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம். குழந்தைகள் இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன மிளகாய் 2 போடலாம், பெரியவங்கன்னா 4 மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ தக்காளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 தக்காளி கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும். இன்கேஸ் தக்காளி வந்து உங்களுக்கு பொடி பொடியாக போடுறது பிடிக்கலைன்னா நீங்கள் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்பைசஸ், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், இதெல்லாம் நம்ம போடுறோம். சொல்லப்போனால் ஒரு சிம்பிளான ஒரு நார்த் இண்டியன் கிரேவி ஸ்டைலில் கிரேவி மாதிரியே இருக்கும். சப்பாத்தி, ரைஸ், திணை, அதுக்கப்புறம் இட்லி, தோசை, பூரி, பரோட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் தக்காளி நல்லா சாஃப்டாகும், கிரேவிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம், அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இடையில எடுத்து நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். அப்படியே விட்டுட்டாலும் கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தயிர் போட்டு பண்ணுறேன். தயிர் வந்து கிட்டத்தட்ட 1/2 கப்லேருந்து 1 கப் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு நான் போடுறேன். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இன்கேஸ் தயிர் பிடிக்காதவங்க முந்திரியை நல்லா ஊற வச்சு, முந்திரி கசகசா ஊற வச்சு நல்லா அரைச்சி ஃபைனாக அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பாதாம் ஊற வச்சு அரைச்சி கூட நீங்கள் போடலாம். அது வந்து திக்னஸையும் கொடுக்கும், அந்த க்ரீமினஸையும் கொடுக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி. இப்போது காடை முட்டை ஆறிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதை எடுத்தாவே டோட்டலாக வந்துடும். ஸோ ஒரு நாளைக்கு காடை முட்டை வந்து கிட்டத்தட்ட 5 முட்டை எடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ இப்போது நமக்கு அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதே சமயம் தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். இப்போது அந்த தயிர், கடலை மாவு அதை வந்து போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை குக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா தயிர் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த திரிஞ்ச மாதிரி ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் நான் கடலை மாவு போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி கடலை மாவு பிடிக்காதவங்க நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு விடும். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆகும் இதை கொதித்து வரதுக்கு. 5-8 நிமிஷம். ஹை ஃப்ளேமில் வச்சா 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் அந்த காடை முட்டை. இப்போ இதுவுமே நல்லா கொதித்து ரெடி ஆகிட்ருக்கு. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பார்த்துட்டு. ஸோ அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். ஏன்னா நம்ம மீடியம் டு ஹை வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் கீழே பர்ன் ஆகிடும். நான் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ணிக்கு கசூரி மேத்தி. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா அப்போ தான் அந்த எக்கில் வந்து நல்லா அந்த கிரேவி அப்சர்வ் பண்ணும். ஈவன் நீங்கள் லைட்டாக அதை வந்து ஸ்லிட் கூட பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கலாம், டூத் பிக் இருந்தால் அப்படி போட்டு கூட இதில் வந்து போடலாம். ஸோ உங்களுக்கு இதில் எக் இருக்கிற மாதிரி தெரியாது. உண்மையாக சொல்லப்போனால் எக்கு பிடிக்காத குழந்தைகளுக்கு இப்படி கொடுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி காடை முட்டையில் ஸ்மெல்லெல்லாம் வந்து வராது. ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கிரேவின்னு சொல்லலாம். நார்மல் எக்கை விடவே இது நல்லா சத்து இருக்கும். கொத்தமல்லி போட்டிங்கன்னா அவ்வளோதான். இதே மெத்தடில் நீங்கள் மஷ்ரூம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
சோயாவை நல்லா பாயில் பண்ணி தண்ணியை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டீன் அப்படிங்கும்போது இது எல்லாமே வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஈவன் இட்லி, தோசை, இடியாப்பம் முதல் கொண்டு சிம்பிளான ஹெல்தியான சிக்கன் சுக்கா 15 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸு ஈஸியாக பண்ணிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே பண்ண போகிறோம். சாதம், திணை, வரகு, பனிவரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 400 கிராம். அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள் உப்பு போட்டு. அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது போன்லெஸ் சிக்கன். நீங்கள் போன் உள்ளதை எடுக்க வேணாம். போன் உள்ளதை எடுத்தால் நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண முடியும். இதுக்கப்புறமா பேனில் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிடாதீங்க. அடுப்பு ஆன் பண்ணாமல் பண்ண போகிறோம். முதல்ல வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதையை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே கீழே அடிப்பிடிக்க பார்க்கும். ஸோ ஆயில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா வெந்துடும். ஸோ பாருங்கள், இப்போவே அந்த கலர் மாறிடுச்சு. ஸோ நம்ம ஆனியன் போட்டு வதக்கி அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் இது சிம்பிளான ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இதை மூடி வச்சு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இதே ஸ்டைலில் நான் ஏற்கனவே மட்டன் சுக்கா போட்டிருக்கேன். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான மெத்தடு தான். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா மசாலா அரைச்சி பண்ணுவோம். என்னென்ன மசாலா அப்படின்னா மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், அதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸ் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வரமிளகாயை ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பவுடராக அரைச்சி போடுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுடர் எல்லாமே நமக்கு கரம் மசாலாவில் வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இடையில எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சிடணும். சிக்கன் சுக்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி இருக்காது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இப்போது மிளகுத்தூள், தேவையான அளவு கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. முதல்ல போட்டது பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடைசி ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும். இதில் முந்திரி, கறிவேப்பிலை நம்ம போடணும். இது ரெண்டும் போட்டுட்டு திரும்ப நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுலேயே நல்லா ரோஸ்ட் ஆகும். முதல்ல தண்ணியில் நல்லா பாயில் ஆகி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் முந்திரி போட்டு நம்ம வதக்கும்போது நம்ம இந்த ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்மெல் நல்லா வரும் சாப்பிடும்போது. ஸோ முந்திரி போடுறது எதுக்காக அப்படின்னா டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான். இப்போ நெய் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கடைசியாக போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணணும். இதே கிரேவியாக வேணுங்கிற பட்சத்தில் தண்ணி கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஊற்றிடுங்க. அப்படிங்கும்போது நல்ல கிரேவி கிடச்சிரும். இப்போது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ரிலீஸ் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். கொத்தமல்லி போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கு, திணை, வரகு, பனிவரகு, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி தோசைக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளி பரோட்டாக்கு நீங்கள் சால்னா ஊற்றுனதுக்கப்புறமா இதை அப்படியே பிச்சு போட்டு எக்கு வச்சு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே கிரேவியாக வைக்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தக்காளியெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா தக்காளியை நல்லா அரைச்சி கூட ஊற்றி பண்ணலாம். கிரேவியாகவும் பண்ணலாம், ட்ரையாகவும் பண்ணலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனில் ஒரு கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம்.
பிகினர்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். ரைஸாக இருக்கட்டும் இல்லை மில்லட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நல்ல ப்ரோட்டீன் ரிச்ன்னு சொல்லலாம். குழந்தைகளும் சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 இன்ச்சு புளியை நல்லா சுடுதண்ணியில் 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இதுக்கப்புறம் அதே மாதிரி வரமிளகாய் ஒரு 3லேருந்து 4 வரமிளகாயை நீங்கள் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு இதையும் 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நான் காஷ்மீரி ரெட் சில்லி தான் எடுத்திருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, சோம்பு, மிளகு, வெந்தயம், கொஞ்சம் போடணும் வெந்தயம், அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அவ்வளோதான். இதுக்கு மசாலா அப்படின்னா வேறு எந்த ஒரு கரம் மசாலாமே கிடையாது. இதை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கணும். அதோடு சேர்த்து ஒரு சிலதெல்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த ஊற வச்ச புளி, வரமிளகாய். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னதில் வரமிளகாய். நான் சொன்ன மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திங்கன்னா காரம் வந்து மைல்டாக இருக்கும். நல்ல காரம் சாப்பிட்றவங்க நீங்கள் நார்மல் மிளகாய் கூட போட்டுக்கலாம். இதோட இஞ்சி, தேவையான அளவு பூண்டு, அதுக்கப்புறமா புளித்தண்ணி இதையும் ஊற்றிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி ரொம்ப குறைவாக ஊற்றி இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் 300 கிராம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், தயிர், ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட் அதையும் போட்டுக்கணும். மேரினேஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வச்சுருங்க. டைம் இருந்ததுன்னா நீங்கள் 2 மணி நேரம் கூட வச்சுருக்கலாம். டைம் இல்லைங்கிற பட்சத்தில் 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஒரு நெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கறிவேப்பிலை நல்லா வதக்குங்க. இது வந்து சாஃப்ட் ஆகணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இதுக்கு எல்லாமே கொஞ்சம் தான் டைம் எடுத்துக்கும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டிங்கன்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு முதல்ல அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நெய் அதிகமாக பிடிக்கும்னு சொல்கிறவங்க எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் கூட நெய் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட்லெஸ் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் குறைவாக போட்டுக்குங்க, அவ்வளோதான். குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வெயிட்டும் நல்லா வெயிட் போடும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்படி ஒரு 2 நிமிஷம் அதில் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பேஸ்ட் வந்து போடணும், அரைச்சி வச்ச பேஸ்ட். ஸோ தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இது வந்து குக் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இதையே நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வச்சிங்கன்னா 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடும். இப்போது தேவையான அளவு தண்ணி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடு சேர்த்து வேகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கிரேவி ஸ்டைல்லையும் பண்ணலாம். ஆனால் வந்து சிக்கன் கீ ரோஸ்ட் அப்படிங்கிறது ட்ரையாக தான் இருக்கும். உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அதோடையே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் முந்திரி கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெடிஷ்னலாக பட்டை, கிராம்பு ஒரு சில இடத்துல போட மாட்டாங்க. நீங்கள் அதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லைங்கிற பட்சத்தில். நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ணணும். அப்பப்போ எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சு வேக வைக்கணும். வெல்லம் ஒரே 1 டீஸ்பூன். இது வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெல்லம் பிடிக்காதவங்களுக்கு ஓகே, ஆனால் ட்ரெடிஷ்னலாக வெல்லம் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் திக்கான கிரேவி அப்படிங்கும்போது இதோடையே கூட நிறுத்திக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரை ஆகிடும். அதாவது ஜூஸியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுதான் சிக்கன் கீ ரோஸ்ட். இது ப்ரானில் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். பன்னீர் கீ ரோஸ்ட். கடைசியாக கருவேப்பிலை. இன்னும் ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேப்சிகம் இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஈவன் மஷ்ரூமில் கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பன்னீரில் போட்டிருக்கேன், அப்புறம் வந்து ப்ரான்லேயும் வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ப்ரான் கீ ரோஸ்ட்டும் பன்னீர் கீ ரோஸ்ட்டும் நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். சேம் மெத்தடு தான்.
ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கும் மில்லட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான்க்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பராத்தாக்கும் நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் வந்து நெய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் எல்லா இடத்துலையுமே இப்படி தான் பண்ணுவாங்க. இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுக்கப்புறம் சிக்கன் 65 ட்ரை பண்ண போகிறோம். ஹோட்டலில் செய்கிற மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவும் பிரிஞ்சு வராது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கலர் வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு கடையில் போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஜீரகத்தூள் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா தயிர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவைப்பட்ட சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சில ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற சமயத்தில் அது மாதிரி எல்லாம் போடுறாங்க. பட் நான் ரொம்ப பிளைனாக கிளாசிக்காக இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ லெமன் ஜூஸ் வந்து நம்ம போடுறோம். இது வந்து ரொம்ப முக்கியம், லெமன் ஜூஸ் வந்து போடுறது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ இதில் வந்து முட்டை 1 போடுறோம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை. ஸோ எக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்கை ஸ்கிப் பண்ணலாம். பட் இது வந்து நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் எக் அப்படிங்கிறது. முட்டை வந்து ரொம்ப நல்லா பிடிச்சு வச்சுக்கும், மசாலா வந்து பிரியாமல் பார்த்துக்கும். ஸோ முட்டையை அப்படியே ஊற்றலாம், இல்லைன்னா பீட் பண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம். ஸோ நான் கடைசியாக கொஞ்சம் மிளகாய்த்தூள் தேவைப்பட்டது, அதனால் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ ஹோட்டல்ஸ்லலாம் கலர் ஆட் பண்ணுறாங்க, அப்போ உங்களுக்கு பிரைட்டாக கிடைக்கும். நம்ம கலர் ஆட் பண்ணாதனால கொஞ்சம் கலர் வந்து குறைவாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர். இதில் வந்து மைதாவும் போடுறாங்க ஒரு சில இடத்துல. பட் உங்களுக்கு மைதா தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் வந்து முட்டை வந்து இதில் போட்டிருக்கிறதுனால நான் மைதா ஆட் பண்ணலை. நீங்கள் எக்கு போடல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் மைதா ஆட் பண்ணிங்கன்னா தான் அது பிடிச்சு வச்சுக்கும் நல்லா. ஸோ நம்ம இது இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்ல சூடான எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ சிக்கன் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க ஃபஸ்ட்டு. இதை போட்டதுக்கப்புறமா மீடியம் டு ஹையில் இருக்கலாம், அதில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அதே சமயம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது, சொத சொதன்னு இருக்கும். அந்த கிறிஸ்பினஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வராது. ஸோ இந்த சிக்கன் ரெடியாகிறதுக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். நம்ம காலிஃப்ளவர் 65 பண்ணுறோம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு 65 பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன்லெஸ் சிக்கனாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு சில இடத்துல இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணும்போதே கருவேப்பிலையும் தூவிட்டு அப்படியே கொடுப்பாங்க, கொஞ்சம் லெமன் வெங்காயம் வச்சு. அது வந்து ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயிலில் கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிட்டு இதை போட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது இன்னொரு வந்து மெத்தட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு 65 பண்ணும்போது ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முன்னாடியே க்யூப் மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேம் மசாலா தான் அதுக்குமே. காலிஃப்ளவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் வரணும், அதாவது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் தான் கிறிஸ்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஆயிலெல்லாம் எதுவுமே இருக்காது. தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா. இப்போது நான் கருவேப்பிலை 2வது பேட்ச் போடும்போது கருவேப்பிலை போட்டுட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டீன் அதிகமா உள்ள பெர்ஃபெக்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா, ஏர் ஃப்ரையர் இருக்கு, அவன் இருக்கு. நீங்க அதில வச்சு கூட பண்ணலாம். ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இப்போ கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகாய் நீங்க போட்டுக்கணும். இதுலயே கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் கூட போடலாம். காரம் பிடிக்கணும்னு சொல்றவங்க. ஸோ இத போட்டு ஃப்ரை பண்ண சிக்கன போட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்குனீங்கன்னா போதும். பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். நல்ல கிறிஸ்பினஸோடயே இருக்கும். இதே மாரி நெறைய ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 1900 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்ட கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸா ரன் பண்றோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி வதக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், நான் சொன்ன மாரி மிளகாய் தூள் போட்டும் நீங்க அப்படி பண்ணலாம். இது நீங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணீங்கனாலும் சரி, இல்ல அப்படின்னா வந்து பிரியாணி பண்ணாலும் சரி, இத வந்து மேல வச்சு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுலயே வந்து நீங்க மஞ்சூரியன் ஸ்டைல்ல கூட சில்லி சிக்கன் 65 கூட நீங்க பண்ணலாம். நல்லாருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் இல்லாம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலா நம்ம பார்க்க போறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரான்ல ஒரு கீ ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எந்த கலருமே ஆட் பண்ணல. அதனால ஹெல்தியானது கூட. சிம்பிளாக ப்ரான் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும். இது வந்து ரைஸ், சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் பராத்தா கூட எடுத்துக்கலாம். இப்போது ரெட் சில்லி, முந்திரி, அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் முதல்ல ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பவுடராக நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸ் இதையும் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் தனியாக அரைச்சிட்டும் பண்ணலாம் பவுடர் மாதிரி. இல்லைன்னா இதை போட்டுட்டு ஊற வச்ச மிளகாய், புளி, முந்திரி இதை போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரியும் நீங்கள் அரைச்சி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இப்போ வந்து பூண்டு போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ ப்ரான் எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், லெமன் போட்டுக்கலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும். அந்த லெமன் ஃப்ளேவர் எல்லாம் ப்ரானில் இறங்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு ஹாஃப் லெமன் இருந்துன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஃப்ரீசர்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே மிளகாய்த்தூள் போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. இதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு வெங்காயம் போட்டு இது சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு வதக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா தக்காளியெல்லாம் நம்ம போட மாட்டோம். உப்பு போட்டுட்டு திரும்ப நம்ம வதக்க போகிறோம். இதில் பெரிய மசாலா பொருட்கள்லாம் வந்து எதுவும் கிடையாது. கரம் மசாலாலாம் நம்ம போட மாட்டோம். ஏன்னா எல்லாமே வந்து போட்டு அரைச்சிடுறோம். அதனால் இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். நல்லா வந்து சுண்டி வரும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு வரும். அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ப்ரானில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பன்னீர் கீ ரோஸ்ட் பண்ணலாம், சிக்கன், மட்டன், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, ஈவன் மஷ்ரூமில் கூட நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள். சோயா, இது எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்க அதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். முட்டைக்கோஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸை பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுருங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். ஸோ மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு 5 நிமிஷமாக. ஸோ இது இப்படியே கொதிக்கட்டும்.
இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் அப்படியே திரண்டு வருது. இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரானை வறுத்து போட போகிறோம். ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் தான் வறுக்க போகிறோம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றி இந்த ப்ரானை வறுத்துக்கலாம். நான் வந்து குறைவாக தான் பண்ணியிருக்கேன் ப்ரான். நீங்கள் அதிகமாக வந்து செய்கிறீங்கன்னா இதுலேயே வந்து எல்லா இன்க்ரீடியமே வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இது வந்து 250 கிராம். ஸோ நீங்கள் 1 kg அப்படியெல்லாம் எடுக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 3 to 4 minutes தான் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், அது வந்து பிங்க் கலராக மாறிடுச்சு. ஸோ ரொம்ப ஓவராகவும் நம்ம ரோஸ்ட் பண்ண வேணாம். இது வந்து பர்ஃபெக்ட். இப்போது இந்த மசாலாவில் போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இல்லை தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக் ஆகிறதுக்கு கம்மியான டைம் தான் எடுத்துக்கும், ரொம்ப குறைவான டைம் தான் எடுத்துக்கும். இதே நீங்கள் மட்டன்லலாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு 10 விசில் 7லேருந்து 10 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 minutes ஆகுதுன்னா சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரானில் வந்து நல்லா வந்து ஏறணும். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கிரேவி சிக்கன் கீ ரோஸ்ட் நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி குக் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரானில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓவர் குக் பண்ணிங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நம்ம அவ்வளோ தூரம் பண்ணக்கூடாது. இப்போது கறிவேப்பிலை, உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஏன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்ட வரைக்கும் நம்ம இதை வந்து லைட்டாக அப்பப்போ வதக்கி விடணும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி சூடான ரைஸோடு எடுத்துக்கலாம், நான், சப்பாத்தி எல்லாத்தோடையும் எடுத்துக்கலாம், தோசையோடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 years ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். அதுலேயே வீடியோஸும் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.